Hello friends, vanakkam. Welcome to Miyaw Beauty Tips Tamil. இன்னைக்கு ஒரு சூப்பரான full body whitening-க்கு நான் ஒரு ரெமெடி தான் சொல்ல போறேன். நம்ம எப்பலாம் குளிக்க போறோமோ அப்பலாம் வந்துட்டு இத நம்ம குளிக்க போற தண்ணியில அதாவது ஒரு பக்கெட் தண்ணி நம்ம குளிக்கிறோம் அப்படினா அந்த ஒரு பக்கெட் தண்ணில நம்ம இத ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படினா ரொம்ப நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா ஷைனிங்கா இருக்கும். நல்லா நமக்கு டே பை டே நம்ம கலரோட ஸ்கின் கலரோட சேஞ்சஸ் ஷேட்ஸ் வந்து நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகிறது நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நார்மலாக வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாதம் வடிச்சிருக்கேன். அந்த சாதம் வடித்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வெறும் சாதம் வந்துட்டு சக்கை தான் வெறும் சக்கை தான் நம்ம சாப்பிட்றோம். பட் இந்த தண்ணியில் தான் அவ்வளோ விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம கீழே ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை பக்கெட்டில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இந்த தண்ணியில் அந்த மேலே வந்துட்டு லைட்டாக அந்த ஒயிட் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை எடுத்து போட்டுருங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருளும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான். லெமன் ஒரு 2 drops மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது உண்டுன்றதுனால நான் வந்துட்டு ஒரு முழு லெமனை அதோட சீட்ஸ் எல்லாமே நீக்கிட்டு நான் வந்துட்டு அப்படியே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எனக்கு அது நல்லா செட் ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெமனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயம் தண்ணிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி குளிக்கும்போது நல்ல ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு குளிக்கிற அளவுக்கு நான் பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன போல் அந்த 2 திங்ஸுமே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே நம்ம ஸ்கின் வந்துட்டு ஷேட்ஸ் மாறுறது கண்கூட நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எதுவுமே வெளியில் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்காக சாதம் வடிக்கிற அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரதான் போகுது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சில பேருக்கு இன்னும் டவுட் வரும், இதை வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். லெமன் பிழிஞ்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் இருக்கிற அந்த பொடுகு அதுக்கப்புறம் இச்சிங்லாம் இருக்கும். நம்ம அப்படியே எந்நேரமும் சில பேர் சுரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் அடித்த தண்ணி மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி கழுவின தண்ணி 2வது நம்ம கழுவும் பார்த்திங்களா, அந்த தண்ணி கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கலாம். அதுவுமே ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட்டு ரெமெடி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவுமே நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.